சரிங்க. என்னென்ன பயிர்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நான் வாழைக்கு யூஸ் பண்ணியிருக்கேனுங்க. சரிங்க. அப்புறம் காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் அடைஞ்சதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் வாழைக்கு நல்லா போட்டப்போ காய்கெல்லாம் நல்லா ஊக்காக வந்ததுங்க. சரிங்க. நல்லா வாழை மரம் நல்லா ஊக்காக நல்லா செழிப்பாக இருந்தது. நல்லா இருந்தது காய்கள். வாழைக்காயெல்லாம் நல்லா இருந்தது. தாரு நிறையா பிடிச்சிது, காய் நிறையா பிடிச்சிது. சரிங்க. நல்லா செழிப்பாக அந்த வாழை மரமே கொஞ்சம் நல்லா வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுது. மற்றதுக்கு அப்சா ஊற்றாதுக்கு கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியுது, நல்லாவே தெரிஞ்சு. நான் பூச்சி மருந்தோடு சேர்ந்து கலந்தடிச்சிருக்கேனுங்க. உரத்தோடையும் கலக்குவேன். உரத்தோடையுமே மணலில் கலக்கிங்க. வெப்சைட் ஊற்றி உரங்களில் காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் போடுறோம் இல்லைங்க, அது கூட கலக்கி நான் மரங்களுக்கு வச்சுருக்கேன். நான் வாழை மரங்களுக்கு அப்படியெல்லாம் வச்சுருக்கேன். நான் உரத்தை கூட கலக்குவேன் நான். சரி. இப்போ நீங்கள் அப்சா யூஸ் பண்ண செலவுக்குங்க, அதில் அது மூலிமா இன்க்ரீஸ் பண்ண ஈல்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட் சொல்லப்போனால் ஏன்னா மற்ற அப்சா யூஸ் பண்ணாத விட அப்சா யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும். காய்கெல்லாம் நல்லா பெருசாக வரும், நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகுங்க. சீப்பு தார்கள்லாம் எச்சு பிடிக்கும். ஆமாம், காய் நல்லா பெருசாக வரும். ஓகே. உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதில் பெரிய காய் சின்ன காயாக இருக்காது மற்ற பக்கம். இது கொஞ்சம் காய் பெருசாக இருக்குது வாழைக்காய். இப்போ காய் நல்லா இருந்தால் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பேருங்க? ராமகர் சாமி. 2 வருஷமாக யூஸ் பண்ணி கேட்குறவங்க நல்லா இருக்குதுங்க. ஈல்டு வந்து ஒரு 20% கூடி இருக்குதுங்க. அப்படிங்களா? கொப்பரையோட திறன் வந்து ஒரு 10% கூடி வருங்க. நார்மலாக கூடி வருதுங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா நாங்கள் ஒரு 2000 விட்டுக்கிறோமுங்க. ஈல்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா தானே வந்துருக்கு. உங்களுக்கு 20% அதிகம் வரும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு 20% கூடி வருதில்லைங்க. கொப்பரையிலையும் வந்து 10% கூடுதுங்க. வந்து இதை விட பரவாயில்லைங்க, எனக்கு நல்லா இருக்குங்க. களைக்கொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க. அது பரவாயில்லைங்க. களைக்கொல்லிக்கு இப்போ வந்து ஒரு டேங்க் ஒரு 100 மில்லி களைக்கொல்லி அடிக்கணும்னா இது அப்சா 20 மில்லி விட்டு அது ஒரு 60 மில்லி விட்டாலே போதுங்க. அதில் மருந்தில் வந்து ஒரு 20% நம்மளுக்கு மிச்சப்படுத்தலாங்க. ஆமாங்க. மருந்து சரிங்க. அப்போ நீங்கள் இப்போ பூச்சி மருந்து கிடச்சிருக்கீங்களா? பெஸ்டிசைடோட பூச்சி மருந்து மடிச்சுட்டு தேக்கிறோம். எல்லாருக்குமே மிக்சிங் பண்ணிட்டு தேக்கிறோம். மிக்சிங் பண்ணுறோம். ஆமாங்க. இப்போ செலவும் பூச்சி குறையுது, வந்து நல்லாமல் இருக்குங்க. இப்போ செடிகளுக்கெல்லாம் அடிக்கும்போது இந்த களைக்கொல்லிக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வந்து காஞ்சிருமுங்க. நல்லா பறவை ஊடுருவி பறவைக்கு இதெல்லாங்க, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே, சொல்லுங்கள். தென்னை மரத்துக்கு வந்து நல்லா உங்களுக்கு அப்சா விடுறதுனால வந்து வேரோட்டங்கள் நல்லா இருக்கிறதுனால இங்கே மரமே வந்து நல்லா கருப்பாக இருக்குங்க. மரம் வந்து நல்லா கருப்பு நல்லா இருக்குங்க. அப்படின்னா வந்து மரம் வந்து நல்லா பசுமையாக இருக்கு. நல்லா பசுமையாக இருக்குங்க இல்லைங்களா? இதனால வந்து அதிக தண்ணி இழுக்கிறதுனால பசுமை திரும்புது இல்லைங்களா? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஆமாங்க. எங்களுக்கு இப்போ தண்ணி வந்து நல்லா வேருக்கு எடுத்து கொடுக்குது இல்லைங்க. ஆமாம். காடு வந்து அந்த இருக்குங்கள் குறைஞ்சிக்குதுங்க. அப்போ வந்து நல்லா வேர் ஓடும்போது மரங்கள் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா எடுத்துக்குது இல்லைங்க மரங்கள். அப்புறம் உரங்க வச்சாலும் நல்லா எடுத்துக்குதுங்க. இப்போ வறட்சி தாங்கக்கூடியதுக்கு அனுபவம். சரிங்க. இப்போ வந்து ரொம்ப வறட்சி சமயத்தில் நீங்கள் அப்சா யூஸ் பண்ணீங்க இல்லைங்களா? அந்த அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி உங்கள் மரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணீங்க? ஒரு மாற்றம் இருக்குங்க. வறட்சி தாங்கிருக்குங்க. தண்ணியே இல்லைங்க. ஒரு 8 மாதம் ஒரு 10 மாதம். அதனால தான் அதுக்கு அனுபவம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பலன் பரவாயில்லை. இந்த வருஷம் நமக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. பரவாயில்லைங்க. காய்ப்பெல்லாம் எப்படி இருந்ததுங்க? அப்சா ஊற்றுனால காய்ப்பு எப்படி இருந்தது? ஆமாம், பரவாயில்லைங்க. அப்போ 50 60 வண்டி என் கையெல்லாம் விழுந்துருக்கு. இல்லைன்னா 30 வண்டி 25 வண்டிக்கு வராதுங்க. 60 வண்டி நான் போட்டாச்சு. 60 வண்டி போட்டேன். ஒரு வாரமாச்சு ஊற்றி. சரிங்க. கட் பண்ணிங்க. ஒரு வாரமாச்சு இப்போ பூ வந்தாச்சு. ஒரே வாரத்தில் பூ வந்துருச்சு. ஆமாங்க. என்ன செடிங்க? ரோஜா பூ. ஓ, பரவாயில்ல. ஒரு வாரம் தான் கட் பண்ணி ஊற்றுறோங்க. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம மொக்கு வந்து இப்போ தான் இன்னும் 2 நாள் வந்துருக்கு. ஒரு செடிகளை பூ வந்தாச்சு. எப்படிங்க அந்த பூ எப்படி அவ்வளவு தூரம் வருதுங்க? எந்த உரமும் எதுவும் போடாம? உரமெல்லாம் எதுவும் போடலை. அப்போ வந்து மண்ணில் இருக்கிற சத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அப்சா யூஸ் ஆகுதுங்களா? வந்து எப்படியும் தென்னை மரத்தை காப்பாற்றணும். இவர் சொன்னார் முதல்ல வந்தா இவர் இப்படியே யாராவது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, தென்னை மரத்துக்கு அது கொடுக்கலாம் இது கொடுக்கலான்னு. வந்தா யாரும் கூட பேசுறதுக்கே வந்து ஏதோ சொல்லிடுறாங்களா. சரி, இவர் நல்லா எடுத்து சொன்னார் செல்வ பிரகாஷ். சரிங்க. அப்போ அவர் சரி கொடுத்து பார்க்கலாம். நாங்கள் தண்ணி நிறைய இருந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வேண்டான்ட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது தண்ணி ரொம்ப ட்ரை ஆகும்போது சொன்னாருங்க,
சரின்னு சொல்லி சரி நான் டிஸ்ட்ரிபியூட்டராகவே சேர்ந்து சரிங்க. அப்புறம் அப்சா வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டுங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவே சேர்ந்து வாங்கி கொடுத்தோம். இப்போ ட்ரை பீரியட்ல வந்து இப்போ உங்கள் பக்கத்து தோட்டத்துலலாம் அப்சா யூஸ் பண்ணுறாங்க மரம்லாம் என்னாச்சு? மரமெல்லாம் ரொம்ப சிகப்படிச்சிடுச்சுங்க வீடெல்லாம். சரி. நம்மளுக்கு பார்த்தா தண்ணி பாஞ்சதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக 8 மாதம் தண்ணியை பாயிலிங்க. பூரா ட்ரிப்பர் பூரா சுற்றி வச்சுட்டுங்க. சரிங்க. மழை பெஞ்சா போல ஓட்டி விட்டது தானே. சரி. 5 தாட்டி தொடர்ச்சியாக கொடுத்தோம் 15 நாளைக்கு ஒருக்கா. சரிங்க. அது நம்மளுக்கு கிழக்கால் 1 கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு தோட்டத்தில் கிணத்துல தண்ணி இருக்குது. அதை கொண்டு வந்து இந்த 3 கிணறு தாண்டி கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு லைனுக்கு 1/2 மணி நேரம் பாய்ச்சி ட்ரிப்பரில் இதுதான் கொடுத்தோம். தாங்குது. ஆனால் அந்த அளவுக்கு மறுபடியும் நல்ல ஈல்டும் கிடைக்குது தண்ணி இருக்கும்போது. இப்போ ஈல்டு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அப்சா ஊற்றுறதுக்கு முன்னாடியும் அப்சா ஊற்றுனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஈல்டு அதிகமாக இருக்குங்க? டபுள் மடங்கு வருதுங்க. சரிங்க. இல்லை எப்படி வண்டி கணக்குங்களா? வண்டி கணக்கு தானே. முதல்ல எவ்வளோ வண்டி எடுப்பீங்க? முதல்ல மீறி எடுத்தால் 35க்கு மேலே எடுக்கவே இல்லைங்க. இந்த தாட்டி 60 வரைக்கும் எடுத்துட்டோங்க. முதல்ல 2 வருஷத்துக்கு தக்காளிக்கு ஒருக்க யூஸ் பண்ணிக்கிறோம். செடி அதிகமாக நல்லா தலைவேறி மறுபடியும் ஒரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா காய் வச்சது. சும்மா கொஞ்சம் வச்சோம் 1/2 ஏக்கரா. எப்போ இருக்கிறதோட அதிகமாக 2 மாதம் வந்ததுங்களா? இல்லைன்னா தக்காளி முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி நின்றுருக்கோம் இல்லைங்களா? அந்த தக்காளி பூவெல்லாம் நல்லா நின்றுச்சுங்களா? நல்லா நின்றுச்சு. மறுபடியும் கொழுந்து தலைவேறி மறுபடியும் தக்காளி அதான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா நீடிச்சு காய்ச்சது. மண் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கிற போது கெட்டியாக இருக்கிற மண்ணுன்னு நல்லா பொறுன்னு ஆயிக்குது. நல்லா காற்றோட்டம் போகும்போது பொறுன்னு களை வெட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். சரிங்க. அதான் இது மெயின் பாயிண்ட்டே. முதல் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். சரிங்க. களை எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். இப்போ களை எடுக்கிறதுக்கு ஆள் கூலி மீதி ஆகுதுங்களா அப்சா யூஸ் பண்ணதுக்கப்புறம்? நல்லாவே மீதி ஆகுது. ஒரு ரவுண்டு வெட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணுவாங்க இல்லாட்டி. இப்போ எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறாங்க? ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே எடுத்து விட்டு வந்துடுவாங்க. அப்படியே போட்டால் அவங்களுக்கும் கொஞ்சம் சடவில்லாமல் வெட்டுவாங்க. சரிங்க. நல்லா ஈஸியாக மலன் காடு எப்படி வெட்டுறோம் அதே மாதிரி இந்த குளத்தமன் காடும் நல்ல பொறுன்னு இருக்கும். டீ மரத்துல எல்லாம் வந்து இந்த அளவுக்கு காய் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ குறும்பு எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிற அத்தனை குறும்பு அப்படியே நின்றுருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கும்னா இது ஹைப்ரிட் மரத்தில் தான் இந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் இது பெரிய மரத்துலேயே இந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா அது காரணம் வந்து அப்சைட் யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்தை வந்து அப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம உரம் கொடுக்கறது பாதி கம்மியாகுது. இந்த குறும்பு பிடிக்கிறது நல்லா பிடிக்கும். குறும்பை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குறும்பு பிடிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற சத்தை வந்து முழுமையாக எடுத்துக்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு வந்து ஓகே. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் அவுட்டன் அதிகமாக வர மாதிரி இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு அவுட்டன் இப்போ ஒரு 13 கிலோ வந்தது. இப்போ ஒரு 15 கிலோ வரும். 5 கிலோ. சரிங்க. ஓகே. அப்புறம் வந்து இப்போ வேறு ஏதாவது க்ராப்புக்கு யூஸ் பண்ணுறீங்களா? வேறு யூஸ் பண்ணலைங்க. இங்கே மெயினாக இங்கே மட்டும்தான் தென்னை தாங்க எனக்கு. ஓகே. சுமாராக எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்களா? வருமானம் வந்து அதை இப்போ தென்னைக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறும்பு தர்றதில்ல. சரி. ரெண்டாவது வந்து அவுட்டன் அதிகமாக வருது. அதனால் உங்களுக்கு அது வந்து ஈல்டு வந்து கொஞ்சம் தேங்காய் வாங்குறவங்களும் கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. சரி. இந்த ஈல்டு ஒரு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ பர்சன்டேஜ் எதாவது சொல்ல முடியுங்களா? எங்காவது கால்குலேஷன் கரெக்டாக நான் பண்ணல. ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. தேங்க்யூ சார்.